இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேலும் 3 வாரத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 23ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் அறிவித்தார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம், போர் நிறுத்தம் 3 வார காலத்துக்கு நீடிக்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆகியோரை விரைவில் வெள்ளை மாளிகையில் வரவேற்பதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். ஹிஸ்புல்லாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள லெபனானுக்கு உதவ அமெரிக்கா அதனுடன் இணைந்து செயல்படும் என்று பேசினார். இந்த நிலையில் டிரம்பின் அறிவிப்பை கொஞ்சமும் மதிக்காமல் லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும், இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனானில் அமைந்திருந்த ஹிஸ்புல்லா படையின் தளவாடங்களை குறிவைத்து வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாகவும் ஏப்ரல் 24ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலிய விமானப்படை வெளியிட்ட அறிக்கைகள், இஸ்ரேலின் ஷலோமி பகுதிகள் மீது நேற்று இரவு ஹிஸ்புல்லா படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக லெபனானின் ஹெர்பர்ட் சலாம் மற்றும் துலின் பகுதிகளில் அமைந்திருந்த இராணுவ தளவாடங்கள் தகர்க்கப்பட்டன என கூறப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதால் ஈரான் மிகுந்த ஆத்திரத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.